ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் மிக்சர் சாப்டர் 1 மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோட பொண்ணுக்கு ஏதோ ஆப்ரேஷன்னு நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகிறாரு ஆப்ரேஷன் பண்ண. போன இடத்துல நம்ம ஹீரோவை அந்த ஊர் போலீஸ்காரவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோவை ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு, எதுக்காக போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த மிக்சர் சாப்டர் 1. அப்பா ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டு இருக்கேன். இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் லேக் இல்லாமல் பஸ் ஸ்டாப் சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவோட பொண்ணை ஆப்ரேஷன் பண்ணுற கூட்டு போகிற இடத்துக்கு தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பஸ் ஸ்டாப்லேயே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். அது சூப்பராகவே இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லா படமும் போல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம் போல தான் இந்த படத்தில் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்போதும் போல் ஹீரோ எப்படி ஸ்டெப்ச்சு போகிறாரு அப்படின்னு தான் இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் காமெடி சீன்ஸு கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமாக இது ஒரு ஆக்ஷன் மூவி, அதனாலேயே இந்த படத்துக்கு காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் போய் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துட்டு ஐ ப்ரூவ் மை இன்னசென்ஸ். இது ஒன்று சர்ச் இல்லை, பாவமான கேட்க. இந்த படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு தகுந்த மாதிரி நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஹீரோ மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி உள்ள மற்ற ஆக்டர்ஸும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட பஸ் ஸ்டாஃபும் ஆக்டர்ஸோட நடிப்பும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்டர்ஸோட நடிப்பும் பஸ் ஸ்டாஃபும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாஃப், ஒரு ஓகேவான செகண்ட் ஹாஃப். இந்த வீக்கெண்டில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ஆச்சு இந்த படத்தை பார்க்கலாம்.